இன்றைக்கி நம்ம ஓபிஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் போயிட்டு ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனே வந்து அதுதான் வரும். உள்ளே போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். உள்ளே போயிட்டு விண்டோஸ் மாடல் தான் நமக்கு டவுன்லோட் பண்ண போகிறோம். இல்லை உங்கள் பிசி வந்து வேறு ஓஎஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகி முடித்ததும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டாலேஷன் பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால வந்து நான் அதை பண்ணலை. டைரெக்டாக வெப்பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் சீன்ஸ்க்கு அடுத்தது டேப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆடியோ இன்புட் கேப்சர், டிஸ்பிளே கேப்சர், அதுவும் இமேஜஸ்ஸு, மீடியா சோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக ஆட் பண்ணுறது இப்போ நீங்கள் கேம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா கேம் கேப்சர் இல்லைனா விண்டோ கேப்சர் ரெண்டு தான் வைப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸு இந்த மாதிரி பிசி டிப்ஸு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ மிக்சர் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு வால்யூம் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சீன்ஸ் நினைக்கலாம். அதில் ஒவ்வொரு சீன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ரோ, அவுட், அதுக்கப்புறம் வந்து லன்ச் பிரேக் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீனாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி லைவ் போகிறது அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு அதில் ஸ்ட்ரீம்னு இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூஆர்எல் அதுக்கப்புறம் கோடு ரெண்டையுமே தூக்கி இங்கிட்டு ஸ்ட்ரீம் கோடு ரெண்டையுமே தூக்கி இங்கே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் ஆகிடும். அதுவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறனாலும் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகிடும். அவ்வளோதான்.